19 வயதில் தாயகம் துறந்து பாரதம் வந்து 21 வயதில் துறவற வாழ்வை தழுவிய தெரசா இயேசுவின் வாழ்வில் பிறர் நலனுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி ஜனங்கள் ஆடு மாடுகளை விட மோசமாக வாழ்வதையும், சுகாதார சூழல் அறவே இல்லாமல் தொற்று நோய்களுக்கு பலியாவதையும் பார்த்து இதயம் ரணமானவர். அவர்களுக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்வின் ஒற்றை குறிக்கோளாக நெஞ்சில் நேர்ந்து கொண்டார். கழிவு நீர் தேங்கி நாரி கிடக்கும் ஒரு அருவருப்பான குட்டையை ஒட்டிய பொட்டல் பகுதி மோத்தி ஜில் முத்து குளம் என்று அழைக்கப்பட்டது. அங்குதான் அன்னையின் மனிதகுல சேவை ஆரம்பமானது. உறவுகளால் விலக்கப்பட்டு வீதிகளிலும் சாக்கடை பகுதிகளிலும் சாவை நோக்கி சரிந்து கிடந்த நோயாளிகள், வயோதிகர்கள், ஆதரவற்ற அனாதைகள் பக்கம் தெரசாவின் பார்வை திரும்ப அன்பு பணியாளர் சபை மலர்ந்தது. அதுவரை அவர்களுக்கு கிடைத்திராத அன்பையும் பரிவையும் அள்ளி வழங்கி ஆறுதல் அளிப்பதற்கென்றே அவரால் அமைக்கப்பட்டதுதான் நிர்மல் ஹிருதய விடுதி. அந்த கிறிஸ்தவ அன்னையின் மடியில் அன்பை தேடி ஆறுதல் அடைந்த அனாதைகளில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சீக்கியர்களுமே அதிகம். ஆம், அன்புக்கு மதமும் இல்லை, சாதியும் இல்லை. நன்றி, வணக்கம்.